ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மள பலரும் என்னதான் எக்ஸசைஸை மெயின்டைன் பண்ணி டயட்டை ஃபாலோ பண்ணாலும் உடல் எடை குறையவே இல்லை அப்படிங்கிற கவலையில் இருக்கும். இதுக்கு சரியான உடல் உழைப்பு இல்லாததும் சரியான உணவு முறையை பின்பற்றாததும் தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அன்றாடம் மேற்கொள்கிற ஒரு சில பழக்க வழக்கங்கள் உடல்ல எங்கெல்லாம் கொழுப்பை சேர்க்குது அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு அதிகாலையிலே முழிப்பு வந்தாலும் படுக்கையை விட்டு எழுந்திரிக்க மனசே வராது. பெட்ஷீட்டை நல்லா இழுத்து மூடி புரண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இது ரொம்ப தவறான விஷயம். அதிகாலையில் சூரிய ஒளி நம்ம உடலுக்கு கிடைச்சாதான் நமது உடலில் மெட்டபாலிசம் அதிகரிக்கும். சராசரியாக 600 கலோரி வரை காலையில் உணவு தேவைப்படும். ஆனால் இப்போது நிறைய பேர் வேலைக்கு போகிற டென்ஷன், டயட் அப்படின்னு ஏதேதோ காரணங்களை சொல்லி காலை உணவை குறைவாக எடுத்துக்கிறாங்க. இதனால் உடல் எடை குறையாதுங்க, உடல் எடை தான் அதிகரிக்கும். இது கூட பரவாயில்ல, சிலருக்கு காலை உணவா அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு ஆகிருச்சுங்க. அதனால் காலை உணவை மறக்காமல் சாப்பிட்ருங்க. அடுத்ததா நம்மள ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் என்னன்னா படுக்க தாங்க. நிறைய பேர் உட்காந்துட்டே இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா படுத்துட்டே இருப்பாங்க. இது வயிற்றுல கொழுப்பை சேர்க்குதுங்க. இந்த பழக்கம் இருந்துச்சுனாலே உடனே அதை தவிர்க்க பாருங்க. அதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. நம்மளை அறியாமலேயே சிலர் கூன் முதுகிட்டு உட்காந்துருப்போம். இதனால நமது முதுகு வளைந்த தன்மையில் இருக்கும். இது கூட உடல்ல கொழுப்பை சேர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னா அதிகப்படியான தூக்கம் தான். ஒருத்தர் 10 மணி நேரத்துக்கு மேலாக தூங்குறது சோம்பலை தான் உருவாக்கும். அதுபோல் குறைஞ்ச தூக்கமும் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிடும். அதனால சோம்பலாக இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல உட்காந்து இருக்க தோணும். அந்த மாதிரி சமயத்தில் ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமும் கூடவே தோண ஆரம்பிச்சிடும். அப்படி சாப்பிட்டோன்னா உங்கள் உடலில் கொழுப்பு அதிகமாகும். சொல்லப்போனால் ஒரு மனுஷனுக்கு 7 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறதே ஆரோக்கியமானது தான். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி வெயிட் செக் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் சிரிப்பாக தாங்க இருக்கும், ஆனால் நல்ல பலன் கொடுக்கும். தினமும் உங்கள் வெயிட்டை செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி ஃபீல் கொடுக்கும். இது மூலமாக கொழுப்பு நிறைஞ்ச உணவை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க வைக்கும் உங்களை. பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது மன ரீதியாக உங்களுக்கு ஒரு வெற்றியையும் கொடுக்கும். இந்த வீடியோவில் நம்மளையே அறியாமல் செய்யக்கூடிய ஒரு சில பழக்க வழக்கங்களால் நம்ம என்னதான் டயட்டு, எக்ஸசைஸு அப்படின்னு இருந்தாலும் கூட உடல் எடை கூடிகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.